இன்னைக்கு வாழைக்கால சில்லிங்கோ பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்கோ. வந்து எல்லாருமே வாழைக்கால பச்சி போட்டுதான் பார்த்துருப்பீங்க. ஆனா நாங்க டிஃப்ரெண்டா வாழைக்கால சில்லி போட போறோம். இது மாதிரி யாருமே போட்டிருக்கிற மாதிரி தெரியல யூடியூப்ல. ஆனா நம்ம போட போறோம். வெறித்தனமா இருக்கும் பாருங்க. இது மாதிரி கண்டென்ட்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். அரிஞ்சிடலாமா? அரிஞ்சிடலாம். சீவியாச்சு, தோல் சீவியாச்சு. இப்போ வந்து தண்ணியில போட்டு கழுவிட்டு அரிஞ்சிக்கலாமுங்க. ரெண்டா பொழந்துடலாம். சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம் வாழைக்காவை. இந்த அளவுக்கு அரிஞ்சுக்கிட்டா கூட போதும். தண்ணியில் போட்டுக்கலாம். வாழைக்காவை துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இங்கே பாருங்க, 2 வாழைக்காவை துண்டு துண்டாக வெட்டியாச்சு. வாழைக்காவை கழுவி தண்ணியை வடிச்சிடலாமுங்க. வடிச்சிடலாமுங்க. மசாலாவை கொட்டி கலக்கலாமுங்க. சில்லி மாவு கலக்கிக்கலாமுங்க. கலக்கிச்ச சில்லி மாவுல வாழைக்காய் போட்டு பறிச்சுக்கலாமுங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். பாருங்க எப்படி எண்ணெய் எப்படி மொச்சு விடுது பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க, சிவப்பு கலர்ல. கோடி சில்லி போட்டா கூட இப்படி வராது. வாழைக்காய் சில்லினா எப்படி இருக்குன்னு தெரியல. நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம்னு நினைக்கிறேன். பொரிஞ்சு வந்தா வாழைக்காய் சில்லி எடுத்து வச்சுக்கலாம். வடிசல் போட்டுக்கலாம். வாழைக்காய் சில்லி ரெடிங்க. சாப்பிடுக்கலாம். கடை சில்லி மாதிரியே இருக்குங்க. அப்படியே கோழி சில்லி போட்டால் கூட இவ்வளோ ருசியே வராது. நம்ம வாழையில் போடுற மாதிரிங்க. இது மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி வேற லெவல் இருக்கானே. இது மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்க, அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு பாருங்க. வாழைக்கால பச்சி போட்டு பார்த்துருக்கீங்க? வாழைக்கால சில்லி போட்டு பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. துண்டு துண்டாக வெட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு சாப்பிட்ற மாதிரிங்க. அந்த அருமை எங்கேயுமே வராது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.